வணக்கம். இப்போ நீங்க ஒரு புது மொழி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுல முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அது கிரீட்டிங்ஸ், அதாவது வாழ்த்துக்கள் தான். இன்னைக்கு நாம ஹிந்தில சில முக்கியமான வாழ்த்துக்களை கத்துக்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சா போதும், நீங்க ரொம்ப சுலபமா மக்கள் கிட்ட பழக ஆரம்பிச்சிடலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே நீங்க ஒரு புது இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகணும்னா அவங்க மொழியில ஒரு சில வார்த்தைகளையாவது கத்துக்கிறது தான் பெஸ்ட் வழி. அது மூலமா நான் உங்க கலாச்சாரத்தை மதிக்கிறேன்னு நாம மறைமுகமா சொல்றோம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு வார்த்தை தான். ஆனா அது எல்லாத்துக்கும் பொருந்தும். நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை, அதுதான் நமஸ்தே. இதுதான் ஹிந்தி கத்துக்கிறதுக்கான நம்மளோட முதல் படி. நிறைய பேர் நமஸ்தேனா சும்மா வணக்கமும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இது நமஹ அப்புறம் தே அப்படிங்கிற 2 சமஸ்கிருத வார்த்தைகள்ல இருந்து வந்திருக்கு. நமஹானா நான் வணங்குகிறேன், தேனா உங்களை. சோ நமஸ்தேனா நான் உங்களை வணங்குகிறேன்னு அர்த்தம். இது வெறும் ஒரு ஹலோ இல்ல, இது ஒரு ஆழமான மரியாதை. பாருங்க, நமஸ்தேன்னு வெறுமன வாயால சொன்னா மட்டும் போதாது. அதோட சேர்த்து செய்யற அந்த ஜெஸ்சர் ரொம்ப முக்கியம். 2 உள்ளங்கைகளையும் மார்புக்கு நேரா சேர்த்து வச்சு முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட லேசா தலைய குனிஞ்சு சொல்லணும். அப்பதான் அது முழுமையான மரியாதையா இருக்கும். இங்க உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோ டிப். நீங்க இன்னும் கொஞ்சம் மரியாதையா பேசணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரியவங்க கிட்ட பேசுறீங்கன்னா நமஸ்தேக்கு பதிலா நமஸ்கார் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான், ஆனா நமஸ்கார் இன்னும் கொஞ்சம் ஃபார்மல். ஓகே, நமஸ்தே ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனாலும் இங்கிலீஷ்ல குட் மார்னிங், குட் ஈவினிங் சொல்ற மாதிரி ஹிந்திலையும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி சில வாழ்த்துக்கள் இருக்கு. வாங்க அதையும் பாத்திரலாம். சரி, நேரத்துக்கு ஏத்த வாழ்த்துக்கள் என்னென்னு பாப்போம். காலை வணக்கம் சொல்லணும்னா சுப்ரபாத் சொல்லி பாருங்க, சுப்ரபாத். அடுத்தது மதிய வணக்கம், அதுக்கு சுப் திவஸ். சாயங்காலமா ஒருத்தரை பாக்குறீங்கன்னா சுப் சந்தியா. கடைசியா தூங்க போறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்றதுக்கு சுப் ராத்திரி. நீங்களும் கூடவே சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸியா மனசுல நிக்கும். சூப்பர்! இப்ப நமக்கு வாழ்த்து சொல்ல தெரியும். வாங்க அடுத்த லெவலுக்கு போலாம். ஒருத்தரை வாழ்த்தினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன உரையாடல, ஒரு கான்வர்சேஷனை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர்கிட்ட வணக்கம் சொன்னதும் அடுத்ததான் நம்ம என்ன கேட்போம்? சிம்பிள், எப்படி இருக்கீங்க அதானே? சரி, இதையே ஹிந்தில எப்படி கேட்கறது? ரொம்ப சுலபம். ஹிந்தில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மரியாதையா கேட்கறதுக்கு ஆப் கைசே ஹேன் அப்படின்னு கேட்கணும். நான் மெதுவா சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆப் கைசே ஹேன். இப்போ இதுக்கு பதில் சொல்றதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஹிந்தில நீங்க ஆனா பெண்ணாங்கிறத பொறுத்து பதில் மாறும். நீங்க ஒரு ஆணா இருந்தா நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு மே அச்சா ஹூன் அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு பெண்ணா இருந்தா மே அச்சி ஹூன் சொல்லணும். கவனிச்சிங்களா? அச்சா, அச்சி, இந்த சின்ன வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஓகே, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாச்சு. அடுத்தது என்ன? கண்டிப்பா பேர் கேட்போம். உங்க பேர் என்ன அப்படின்னு ஹிந்தில கேட்கணும்னா ஆப்கா நாம் கியா ஹைன்னு கேட்கணும். இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேரா நாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்க பேரை சேர்த்துக்கோங்க. கடைசியா ஹை சொல்லுங்க. உதாரணத்துக்கு என் பேர் ரவின்னா மேரா நாம் ரவி ஹே. அவ்வளோதான். சரி, இப்ப நம்ம கத்துக்க போறது வெறும் வார்த்தைகள் இல்ல. எந்த மொழியா இருந்தாலும், எந்த கலாச்சாரமா இருந்தாலும், இது ரொம்ப அவசியமான சில மரியாதைக்குரிய வார்த்தைகள். முதல்ல நன்றி. இதுக்கு ஹிந்தில தன்யவாத். யாராவது தன்யவாத் சொன்னா நீங்க யோ வெல்கம் சொல்றதுக்கு ஆப்கா ஸ்வாகத் ஹை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒருத்தரை முறையா சந்திக்கும் போது உங்களை சந்திச்சதுல சந்தோஷம்னு சொல்றதுக்கு ஆப்சே மில்கர் குஷி ஹுயி அப்படின்னு சொல்லுங்க. இந்திய கலாச்சாரத்துல நன்றி சொல்றதும் விருந்தோன்னலும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, பேச ஆரம்பிச்சாச்சு. உரையாடல் நல்லா போச்சு. இப்போ பேசி முடிச்சுட்டே எப்படி விடைபெறது? இங்கிலீஷ்ல பாய், சியூன் பலவிதம் சொல்ற மாதிரி ஹிந்திலையும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பல வழிகள் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க ஒரு நண்பர்கிட்ட இருந்து கிளம்புறீங்கன்னா சாதாரணமா ஃபிர் மிலேங்கன்னு சொல்லலாம். அதுக்கு மறுபடியும் பார்க்கலான்னு அர்த்தம். ஆனா அல்விதாங்கிற வார்த்தை கொஞ்சம் ஃபார்மல். ஒரு நீண்ட பிரிவுக்கு, அதாவது ரொம்ப நாள் பார்க்க மாட்டோம்னு தோணும்போது சொல்றது. ஆனா இங்கேயும் நம்ம ஹீரோ நமஸ்தே வராரு. ஒருத்தரை சந்திக்கும் போதும் நமஸ்தே சொல்லலாம், அவங்க கிட்ட இருந்து விடை பெறும் போதும் மரியாதையா நமஸ்தே சொல்லலாம். இது ஒரு ஆல் இன் ஒன் வார்த்தை மாதிரி. இப்போ ஒரு சின்ன ஹிந்தி கான்வர்சேஷனை ஆரம்பிக்க தேவையான எல்லா கருவிகளும் உங்க கையில இருக்கு. நமஸ்தே சொல்றதிலிருந்து பேர் கேட்கறது வரைக்கும் நாம பார்த்துட்டோம். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல எந்த வார்த்தைய நீங்க முதல்ல பயன்படுத்த போறீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கே உங்ககிட்ட ஹிந்தி பேசுற யாரையாவது பார்த்தா ஒரு புன்னகையோட நமஸ்தேன்னு சொல்லி பாருங்க.